துவா. அதாவது இந்த பொதுவாக நாம் காலை மாலை துவா நம்ம நினைச்சுக்கோம் ஓதுவது வழக்கம் உண்டு. அந்த காலை மாலை துவாங்கிறது சிறிய ஒரு துவா. அல்லாஹும்ம அஸ்பஹனா அம்சயனா பிக்க அம்சயனா பிக்க நஹியா பிக்க நமுத்து வ இலைஹி நுஷூர் அப்படிங்கிற துவா நம்ம நினைச்சு ஓதுவோம். அதே போல மாலை துவா அல்லாஹும் பிக்க அம்சயனா பிக்க அஸ்பஹனா பிக்க நஹியா பிக்க நமுத்து வ இலைக்கல் மசீர். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை பொழுது அடைந்தாலும் சரி, மாலை பொழுது அடைந்தாலும் சரி, இந்த துவாக்களை வழக்கமாக செய்வதுண்டு. அதுல நபி அவர்களை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படி சொன்னா, எப்போது ஒரு துவா ரசூலா ஓதினாலும் கொஞ்சம் அதிகபட்சமாக அல்லாஹ்விடத்துல கேட்கும்போது கொஞ்சம் விரிவாகவே. அது அல்லாஹ்வுக்கு தெரியும். நம்ம என்ன கேட்க வர்றோம், நம்ம என்ன கேட்க போறோம். நம்முடைய உள்ளத்துல என்ன இருக்குங்கிறது யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் அனைத்தையுமே அறிந்து வைத்தவர். இருந்தாலும் நான் மனிதங்கிற அடிப்படையில என் தேவைகள் என்ன என்பதை என்னுடைய வாயிலிருந்து அல்லாஹ் கேட்க விரும்புகிறான். அதை 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 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? எல்லா நேரங்களிலுமே, எல்லா பொழுதுகளிலுமே அல்லாஹ்விடத்துல அதை கேட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில காலை துவாவ நபி அவர்கள் சில நேரங்கள்ல விரிவாகவும் அல்லாஹ்விடத்துல கேட்டிருக்கிறாங்க. அப்படி ஒரு துவா தான் இன்னைக்கு நாம் படிக்க இருக்கிறோம். இதை மனப்பாடம் செய்தவர்கள் உண்டு நம்மள்ல. அதே நேரங்கள்ல மனப்பாடம் செய்யாதவர்களாக இருந்தால் இந்த துவா நம்ம என்ன செய்யணும்? மனப்பாடம் செய்யணும். மனப்பாடம் செய்கிற வெறுமனையாக அரபி வாசகங்கள் அப்படி மனப்பாடம் செஞ்சு ஓதுவதல்ல. அந்த அரபி வாசகத்தினுடைய பொருளையும், அதனுடைய அர்த்தத்தையும், அதை ஏன் ரசூலுல்லாஹ் ஓதுனாங்க அப்படிங்கிற விளக்கத்தோடு அந்த துவாவை ஓதும் பொழுது, உண்மையிலேயே அந்த துவானுடைய பிரதிபலன் நம்ம இன்று அடைய முடியும். அந்த அடிப்படையில நாம் இன்றைக்கு இந்த துவா நம்ம என்ன செய்றோம்? படிக்க இருக்கிறோம். முதலாவது அந்த துவானுடைய அரபி வாசகத்தை நான் நினைக்கிறேன் வாசிக்கிறேன். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அதனுடைய வார்த்தைக்கு வார்த்தைக்கு, சொல்லுக்கு சொல் அர்த்தம் என்னங்கிறத இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு அதை நான் வைக்கிறேன். முதலாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹ் வல்ஹம்து லில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ரப்பி ரப்பி நீட்டக்கூடாது. ரப்பி அஸ்அலுக خير ما في هذا اليوم وخير ما بعده وأعوذ بك من شر ما في هذا اليوم والشر ما بعده. ربي أعوذ بك من الكسل وسوء الكبر. ربي أعوذ بك من عذاب في النار وعذاب في القبر. ஓகேவா? இது இந்த துவானுடைய அரபி வாசகம். என்னுடைய அர்த்தங்களை பாருங்களேன். மாஷா அல்லாஹ் எவ்வளவு தெளிவா ரசூலுல்லாஹ் ஓதிருக்கிறாங்க பாருங்க. அஸ்பஹனா நாங்கள் காலை பொழுது அடைந்தோம். அஸ்பஹனா அப்படின்னா என்னது? அஸ்பஹ காலை பொழுது. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா காலைல எழுந்துச்சு அரபியில சொல்லுவாங்க சபாஹுல் ஹைர் அப்படிம்பாங்க. இந்த நாள் என்ன செய்யட்டும், இனி நாள் அமையட்டும் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி. அஸ்பஹ்னா நாங்கள் காலை பொழுது அடைந்தோம். வஅஸ்பஹல் முல்கு லில்லாஹ். வஅஸ்பஹ என்ன இங்க வஅஸ்பஹல் முல்க். முல்க் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். முல்க்னா என்ன சொல்லுங்க? முல்க்னா என்ன? அரசன். அரசன். முல்க்னா என்னது? அரசன். அரசன். எல்லாருக்கும் தெரியும். அதனால அதுக்கு பொருள் வைக்க வேண்டிய அவசியம் நினைக்கிறேன். அப்போ வஅஸ்பஹல் முல்கு லில்லாஹ். வஅஸ்பஹ முல்க். இந்த இடத்துல அரசன் அப்படி சொல்றோம் இல்லையா? இந்த இடத்துக்கு எப்படி நம்ம அர்த்தம் போடுறோம் அப்படி சொன்னா, அந்த காலை பொழுதினுடைய அதிகாரம், அதிபதி, அரசன் அப்படின்னு கொடுக்கலாம். இப்ப இதுக்கு விளக்கத்தோடு சொல்றதா இருந்தா, குல் அஊது பிரப்பில் ஃபலக். குல் அஊது பிரப்பில் ஃபலக். பிரப்பில் ஃபலக். அப்போ இங்க சொல்லும் பொழுது ஃபலக் அதிகாலையினுடைய
இறைவனிடத்தில். அப்ப அதிகாலையினுடைய இறைவன் என்ன? அந்த அதிகாலை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தானே, அதற்கான அதிகாரம் இருக்கிறது அவனுக்கே. அவனிடத்திலே நல்லவிடத்திலே அவனிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே போல வாஸ்பஹல் முல்கு லில்லாஹ். வாஸ்பஹ அந்த அதிகாலையினுடைய அல்லது அந்த அதிகாலை நேரத்தை, அந்த அதிகாலை அடையக்கூடிய அந்த அதிகாலையினுடைய சொந்தக்காரன், அந்த அதிகாலையினுடைய அந்த அரசன் அவனுக்கே வாஸ்பஹல் முல்கு லில்லாஹ். அவனுக்கே அந்த அரசாட்சி சொந்தம். அவன்தான் அதற்கு அரசன். அந்த அதிகாலையினுடைய அரசன் அவனே. லில்லான்னு அவனுக்கு சொந்தமானது. எதுக்கு எதுக்கு எந்த விஷயம் சொந்தமானது? அந்த அதிகாலையினுடைய அரசன் அவனுக்கு அது சொந்தம் அப்படின்னு அர்த்தம். அர்த்தம் உங்களுக்கு புரியலன்னா திரும்ப கேளுங்க. வாஸ்பஹல் முல்கு லில்லாஹ். வாஸ்பஹ அந்த அதிகாலை அடைவதற்கு, அந்த அதிகாலை நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தானே, அந்த அரசனுக்கே அதே சொந்தம், அவனுக்கே சொந்தமானது. அப்ப நாம் இங்க எப்படி வைக்க போறோம்? அஸ்பஹனா நாங்கள் காலை பொழுது அடைந்தோம். வாஸ்பஹல் முல்குலில் அந்த காலை பொழுதினுடைய அரசன் அவனே. காலை பொழுதினுடைய அரசன் அவனே அல்லாஹ். வல் ஹம்து புகழ். ஹம்துங்க நம்ம எல்லா இடங்களையும் படிச்சிருக்கோம், நமக்கு தெரியும். லில்லா புகழ் அல்லாவுக்கே சொந்தம். புகழ் அல்லாவுக்கே சொந்தம். லா இல்லை, இலாஹ் வணங்கப்படுவதற்கு இல்லை, இல்லா தவிர, அல்லாஹ் அல்லாவை தவிர. வஹ்தஹு அவன் தனித்தவன். லா இல்லை, ஷரிக்க உனக்கு இணை இல்லை. லஹு இணை ரெண்டு ரெண்டு அர்த்தம் கொடுக்குறான் அல்லாஹ். கே வந்திருக்கு, லஹு வந்திருக்கு. இந்த இதனுடைய அர்த்தம் என்ன அப்படி சொன்னா, உறுதிப்படுத்தி சொல்லக்கூடிய விஷயம். லா ஷரீக்க லஹு அவனுக்கு இணை துணை கிடையாது. இணை துணை கிடையாது. வஹ்தஹு அவன் தனித்தவன். ஓகேவா? லஹு அவனுக்கே சொந்தம். முல்க் ஆட்சி அதிகாரம் அவனுக்கே சொந்தம். வலகுல் ஹம்து வலகு மேலும் ஹம்து புகழ் அவனுக்கே சொந்தம். வகுவ அவனோ அலா குல் எல்லாவற்றின் மீதும். ஷைன்னா எல்லாம், ஒண்ணு விட கிடையாது. அலா குல் தான். இந்த குல்லி ஷைன் எங்கெல்லாம் வருதோ அலா குல்லி ஷைன் அப்படிங்கிற நீங்க அந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா, அல்லாவை தனியா எடுத்துட்டு குல்லி ஷைன் இந்த ரெண்டு வார்த்தை நீங்க எல்லா இடத்துலயும் பிரிச்சு எல்லா இடத்துலயும் இணைஞ்சு வரக்கூடிய பாக்குறோம். அப்படின்னா என்னது? இந்த வேர்டு எல்லாமே, மனிதனுடைய எல்லா விஷயம், மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம், இந்த உலகத்தில் உள்ளது, உலகத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றுக்குமே சொல்லப்படுகின்ற வார்த்தை தான் குல்லி ஷையின். குல்லி ஷையின் சொல்லுவாங்க. அப்ப எல்லாவற்றின் மீது, அலானா மீது, எல்லாவற்றின் மீது கதீர் பேர் ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். கதீர்னா ஆற்றல் உடையவன். எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உடையவனாக அவன் இருக்கிறான். வகுவ அவன் அலா குல்லி ஷையின் கதீர் எல்லாவற்றின் மீது பேர் ஆற்றல் உடையவனாக அவன் இருக்கிறான். ரப்பி இறைவா, அஸ்அலுக்க உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், ஹைர நன்மையை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். மா எந்த நன்மை, எதை பற்றிய நன்மை? அதையும் பாருங்க, ரசூல பாருங்களேன், தனியா விடல. வெறுமனையா அஸ்அலுக்க ஹைரன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா பாருங்களேன், அந்த ஹைரையும் விளக்கமா சொல்றாங்க. மா ஃபி ஹாதல் யௌமி வஹைர மா பஅதா. எப்படி சொல்றா பாருங்க. மா ஃபி ஹாதல் யௌம். மா எந்த நாள் தெரியுமா? ஃபி ஹாதல் யௌம். ஹாதன்னா இந்த, யௌம்னா இந்த நாள், இன்னைக்கு இருக்க நாள், ஓகே நாள். அப்ப இந்த நாளினுடைய நன்மையை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். வஹைர மா பஅதஹு அதற்கு பிறகு இருக்கக்கூடிய, அதற்கு பாதனா அதற்கு பிறகு, அதற்கு பிறகு வரக்கூடிய நன்மை நான் உன்னிடத்தில் நினைச்சு நான் கேட்கிறேன். ஒரு நாள் நன்மை மட்டும் கேட்கல, இதை தொடர்ந்து வரக்கூடிய நன்மை உன்னிடத்தில் நான் நினைச்சேன்னா கேட்கிறேன். பிக்க மேலும் பாருங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நன்மை மட்டும் கேட்காம அடுத்த வாசகம் சொல்றாங்க பாருங்க. பிக்க உன்னிடத்தில் நான் பாதுகாப்பை தேடுகிறேன். மின் ஷர்ரி கெட்டதை விட்டு. மாஃபி ஹாதல் யௌமி இந்த நாளில். மாஃபி ஹாதல் யௌம்
இந்த நாளில் ஏற்படக்கூடிய கெட்டதை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதற்கு பின்னால் வரக்கூடிய கெட்டது, மா பாதஹு மானா பாதஹு அதற்கு பின்னால் வரக்கூடிய கெட்டதை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அழகான துவா பாருங்க. நன்மையும் கேட்கிறோம், கெட்டதை விட்டு எல்லா இடத்துல பாதுகாப்பு தேடுகிறோம். அடுத்த ரசூல் சொல்றாங்க, ரப்பி இறைவா அஊது பிக்க உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மில் கசல். கசல் அப்படின்னு சொன்னா நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும், சோம்பேறித்தனம். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ வாசங்கள் இருக்கத்தானே செய்யுது, எத்தனையோ மனிதனுடைய பலகீனமான வாசங்கள் இருக்கத்தானே செய்யுது. உண்மையிலே மனிதனை எந்த ஒரு விஷயத்தையும் செயல்பட விடாமல் தடுப்பது சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம் என்பது ஷைத்தானுடைய ஒரு பண்பு. சைத்தானுடைய ஒரு பண்பு. வணக்கமாக இருக்கட்டும், வேலைப்பளுவாக இருக்கட்டும், அமல்களாக இருக்கட்டும், எந்த ஒரு நன்மையான விஷயமாக இருந்தாலும் சரி, மனிதனை செயல்பட விடாமல் தடுப்பது சோம்பேறித்தனம். அதான் ரசூலா கேட்க வைக்கிறாங்க. அதுவும் காலை பொழுதுல நல்ல விளைக்கும். காலை பொழுதுல கேட்க வைக்கிறாங்க, மாலை பொழுதுலயும் கேட்க வைக்கிறாங்க. இங்க அவுது பிக்க உன்னிடத்துல கேட்கிறேன், நீ இறைவா பாதுகாப்பு தேடுகிறேன். அவுது பிக்க உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின்னல் கசலி எதை விட்டு? சோம்பேறித்தனத்தை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வசூ இல் கிபரி, வசூ இல் கிபர் அப்படின்னா கிபர்னு பெருமைன்னு அர்த்தம். சூன்னா கெட்டது. அதாவது பெருமையிலையும் பெருமை இருக்குது, கெட்ட பெருமை ஒண்ணு இருக்குது. மனிதர்களை வந்து தரக்குறைவா நினைக்கிறது, தன்னை உயர்ந்தவனாக மற்றவர்களை தாழ்ந்தவர்களாக நினைப்பதுதான் பெருமை. இந்த மாதிரியான கெட்ட பெருமையை விட்டும், கெட்ட தீமையான வழிகெடுக்கக்கூடிய மனிதனுடைய பண்புகளை மோசமாக்கக்கூடிய இந்த கெட்ட பெருமை விட்டு முன்னெடுத்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யோசிச்சு பாருங்க, ரசூல் எப்படி கேட்கிறாங்க பாருங்க. அடுத்து கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், ரப்பி அஊது பிக்க இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மின் அதாபி ஃபின்னார் நரகத்தினுடைய வேதனை விட்டும், வ அதாபின் ஃபில் கபர் கபருடைய வேதனை விட்டும். அதாபுன்னா வேதனை, நாரு நரகம், கபருன்னா மண்ணறை. ஓகேவா? அப்ப இந்த ரெண்டுமே ரசூல் நமக்கு தெரிஞ்ச வாசகம் தான். அதனால நான் உங்களுக்கு நான் விரிவாக விளக்க அவசியம் இல்லை. இருந்தாலும் இன்னொரு முறை சொல்லுகிறேன். அஸ்பஹனா நாங்கள் காலை பொழுது அடைந்தோம். வாஸ்பஹல் முல் காலை பொழுதினுடைய அதிகாரம் அவனிடத்துல இருக்கிறது. லில்லா அல்லாவுக்கே சொந்தம். வல்ஹம்துலில்லாஹ் புகழும் அல்லாவுக்கே சொந்தம். லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வஹ்தஹு அவன் தனித்தவன். லா ஷரீக லஹு அவனுக்கு இணை யாரும் கிடையாது. லஹுல் முல்கு அவனுக்கே அதிகாரம், ஆட்சி அதிகாரம் அவனுக்கே சொந்தம். வலஹுல் ஹம்து புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். வஹுவ அவன் அலா குல்லி ஷைஇன் கதீர் அவன் அனைத்து பொருட்களின் மீதும் பேர் ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். ரப்பி இறைவா அஸ்அலுக உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், கைர நன்மையை கேட்கிறேன், மாஃபி ஹாதல் யௌமி இந்த நாளினுடைய நன்மையும் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், வகைர மா பஅதஹு அதற்கு பின்னால் வரக்கூடிய நன்மையும் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், வஅஊது பிக்க மேலும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மின் ஷர்ரி கெட்டதை விட்டு, மாஃபி ஹாதல் யௌமி இந்த நாளில் ஏற்படக்கூடிய கெட்டதை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், வஷர்ரி மா பஅதஹு அதற்கு பின்னால் வரக்கூடிய கெட்டதை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ரப்பி இறைவா அஊது பிக்க உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மினல் கசலி சோம்பேறித்தனத்தை விட்டும், வசூ இல் கிபரி கெட்ட பெருமையை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ரப்பி இறைவா அஊது பிக்க உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மின் அதாபின் ஃபின்னார் நரகத்தினுடைய வேதனை விட்டும், வ அதாபின் ஃபில் கபர் கெட்ட மன்னரையினுடைய கபருனுடைய வேதனை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இதான் துவானுடைய பொருள். இதை காலை பொழுதை ஓதும் பொழுது துவா நம்ம என்ன செய்யறோம், இதை நாம் அழகான முறையில் மனப்பாடம் செஞ்சு ஒதுக்கிறோம். அதே நேரத்துல மாலை பொழுதில் ஓதுதாக இருந்தால் அஸ்பஹனா அப்படிங்கிற அந்த இடத்துல மட்டும் அம்சைனா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா? அஸ்பஹனாங்கிற வாசகம் இருக்கா இல்லையா, அந்த லெக்கில் அம்சைனா அப்படிங்கிற வார்த்தை
எங்கெல்லாம் காலை பொழுதுங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்குதோ அந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன செய்றோம்? மாலை பொழுதுன்னு போடுறோம். அஸ்பஹனா அப்படிங்கிற வார்த்தை. அதே போல நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த அரபிக் டெஸ்ட் நான் குரூப்ல ஷேர் பண்ணி விடுறேன். இன்ஷா அல்லாஹ் அத நீங்க என்ன செஞ்சுக்கோங்க. பார்த்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கைர் அல்ஹம்துலில்லாஹ். மனப்பாடம் செய்யாதவர்கள் மனப்பாடம் செஞ்சுக்கோங்க. அ துவாவை ஓதி வரக்கூடியவர்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனால் ஓதாமல் இருந்து விடாதீங்க. ஓதாத பிள்ளைகளாக இருந்தால், ஓதாத மாணவிகளாக இருந்தால், இதை படித்து கண்டிப்பாக வரும் நாட்களில் முறையாக அதை ஓதக்கூடிய மாணவிகளாக நீங்க வரணும். இன்ஷா அல்லாஹ். நமக்கு அல்லாஹ் தந்த பாக்கியம் தரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை பொழுது அடைகிற நேரத்தில துவாக்கள நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அழகான சொல்லிக் குடுத்திருக்கிறாங்க. நம்ம அத கண்டிப்பாக ஓதணும். ஏன் அப்படி சொன்னா, எத்தனையோ மனிதர்கள் நீங்க பார்க்கலாம். எத்தனையோ மனிதர்களுடைய ஆயுட்கா அ கடைசி நிலை இரவுல தான் இருந்திருக்கிறது. எத்தனையோ மனிதர்கள் நீங்க பார்க்கலாம். அது எல்லாருடைய வாழ்க்கை நீங்க பெரும்பான்மையான அவருடைய வாழ்க்கைய நீங்க பார்த்தீங்க சொன்னா, அவங்களுடைய முடிவு காலம் இரவு நேரங்களா இருந்திருக்கிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா அதெல்லாம் தாண்டி நமக்கு அல்லாஹ் தஆலா காலை பொழுது அடையக்கூடிய பாக்கியத்தை குடுத்திருக்கிறான். இப்போது நம்ம மாலை பொழுது இருக்கிறோம். ஏன் ரசூலா இந்த மாலை பொழுது துவா சொன்னா அப்படின்னா, ஏன்னா யார் எப்ப என்ன நிலையில இருப்பான்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த 2 நிலையுமே அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி குடுத்திருக்கிறானா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாகத்தான் இந்த துவாவை நபியர் நமக்கு எடுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில நாம் இந்த துவாவை ஒவ்வொரு நாளும் காலையிலும், மாலையிலும் ஓதக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும், என்னையும் ஆக்கி அருள் புரிவான் என்று கூறி, என்னுடைய இந்த வாரத்தினுடைய வகுப்பை நாம் நினைச்சு முடித்துக் கொள்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.